ஸ்பீக்கர் ஆஃப் பண்ணிடுங்க. ஓகே. அதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா, நேத்து நம்ம எடுத்த பிளாகர் அப்படின்ற வெப்சைட், இதுல இருந்தா வந்து உங்களுக்கு அந்த கோடெல்லாம் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ற அந்த ஆரம்பிக்கும். நீங்க யூ ஆர் நாட் கோயிங் டு டைப் எனிதிங், ஜஸ்ட் காப்பி அண்ட் பேஸ்ட். ஹெட்டர் ஃபூட்டர் அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? HTML ஹெட்டர் ஃபூட்டர், இப்போ வந்து பிபிடில ஹெட்டர் ஃபூட்டர் இருக்குல்ல, பிடிஎஃப்ல ஹெட்டர் ஃபூட்டர், மேல கீழே, அதுதான். ஸோ நேத்து நம்ம கிரியேட் பண்ண பிளாகர் நான் எடுக்கிறேன். செலக்ட் பிளாக், எக்ஸ்ப்ளோர் கிளிக்ஸ் தானே. ஸோ இதான் நேத்து நம்ம கிரியேட் பண்ண பிளாக். இப்போ நான் என்ன பண்றேன், இந்த பர்டிகுலர் வெப்சைட்டை ஐ வாண்ட் டு இண்டெக்ஸ் இன் கூகுள். அதாவது கூகுள்ல சர்ச் பண்ணும்போது எனக்கு இண்டெக்ஸ் ஆகும். ஸோ நவ் லெட் மீ ஃபர்ஸ்ட் ட்ரை. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இது இண்டெக்ஸ் ஆயிருக்கா இல்லையா அப்படின்றது எப்படி செக் பண்ணணும்னா, ஜஸ்ட் காப்பி திஸ் URL. ஓகே, ஒரு டேப் ஓபன் பண்ணிக்கோங்க, சைட் கோலன், ஓகே, அண்ட் பேஸ்ட் திஸ் URL. ஓகே, உங்க வெப்சைட் வந்து கூகுள்ல லிஸ்ட் ஆயிருக்கா இல்லையான்றது சர்ச் பண்றதுக்கு சைட் கோலன் 2 டாட், அதுக்கப்புறம் உங்க வெப்சைட்டோட URL. ஓகே, கிளியர்? அண்ட் யூ கிவ் என்டர். இது வந்து ஏன் இண்டெக்ஸ் ஆயிருக்குன்னா, நேற்று நம்ம இண்டெக்ஸிங் இதெல்லாம் பண்ணலாம், பட் சின்ஸ் இட்ஸ் கூகுளோட பிளாகர் அப்படின்றதுனால இது இண்டெக்ஸ் ஆயிருக்கு. உங்களுக்கு எல்லாருமே இண்டெக்ஸ் ஆயிருக்கான்றது எனக்கு ஐ டோன்ட் நோ. ஒரு சில இது வந்து இண்டெக்ஸ் ஆகலன்னா எப்படி காமிக்கணும், ஒரு இந்த மாதிரி காமிக்காது. இல் பி an empty screen. ஒருத்தர் வந்து மீன் பிடிக்கிற மாதிரி எனக்கு காமிக்கும். உங்களுக்கு வேணா ஏதாவது ட்ரை பண்ணி பாருங்க வந்திருக்கான்ட்டு. உங்க URL அதுல போட்டு பாருங்க. இருக்கா? இதுல பாருங்க, இந்த மாதிரி இருக்கா? சோ இப்படி வந்துச்சுன்னா உங்க சைட் வந்து இண்டெக்ஸ் ஆகலன்னு அர்த்தம். எனக்கு வந்து நான் நிறைய பிளாக் நிறைய போட்டு இந்த மாதிரி இண்டெக்ஸ் பண்ணதுனால மேபி ஆட்டோமேட்டிக்லி, அண்ட் இது வந்து கூகுளோட சேம் இது, அதனால என்னோட மேபி இண்டெக்ஸ் ஆயிருக்கலாம். ஓகே, பட் அகைன் ஐ வில் ஷோ ஹவ் த இண்டெக்ஸிங் ப்ராசஸ் ஷுட் ஹேப்பன். சரியா? ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கு. நீங்க இண்டெக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ரிசல்ட் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து சைட் கோலன் https www.itcorp.com HTTPS. எல்லாமே ஆட்டோமேட்டிக்கலி வில் பி செக்யூர். ஸோ இதெல்லாம் பாருங்க எவ்வளவு இருக்குன்ட்டு. ஏன்னா அதுல நம்ம வந்து ஒரே ஒரு ஹோம் பேஜ் மட்டும் தான் கிரியேட் பண்ணோம். இதுல நம்ம என்னென்ன பேஜ் இருக்கோ எல்லாமே இங்க லிஸ்ட் ஆயிரும். ஓகே, ஸோ ஆல் த பேஜஸ் வில் பி லிஸ்டட் ஹியர். ஸோ உங்க சைட் வந்து எல்லாமே லிஸ்ட் ஆயிருக்கான்னு பாக்குறதுக்கு இந்த ஒரு சைட் கோலன் போட்டு உங்க டொமைன் நீங்க ஆட் பண்ணணும். Now come to search console. எப்படி இண்டெக்ஸ் பண்ணுன்றதை நம்ம பார்க்கலாம். கூகுள் சர்ச் கன்சோல் அப்படின்னு நீங்க வந்து கூகுள்ல சர்ச் பண்ணுங்க. ஓகே, and click on this, then start now. ஸோ இங்க வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஆட் டு ப்ராப்பர்ட்டி. இங்க ப்ராப்பர்ட்டின்றது உங்களோட வெப்சைட். ஓகே, ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க எனக்கு நிறைய இருக்குது, அதனால எனக்கு இங்க ஆட் டு ப்ராப்பர்ட்டின்றது நான் ஆட் பண்ணுவேன். உங்களுக்கு எப்படி இருக்கும்னா, ஆட் டு ப்ராப்பர்ட்டி கிளிக் பண்ணா இந்த மாதிரி நீங்க உள்ள போனது இப்படிதான் காமிக்கும். ஒன்னு டொமைன் இல்லைன்னா URL ப்ரிஃபிக்ஸ். இது வந்து உங்க வெப்சைட்டுக்கானது மட்டும்தான்.
காம்படிட்டர் கிடையாது, உங்க வெப்சைட்டுக்கான மட்டும்தான். ஸோ யூ நீட் டு வெரிஃபை யோர் ஓனர்ஷிப். அந்த ஓனர்ஷிப் வெரிஃபை பண்றது எப்படின்னு சொல்றேன். இது நமக்கு வந்து கொஞ்சம் நமக்கு டெக்னிக்கலா போகும். நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். என்ன பண்ணணும்னா நம்மளோட யூஆர்எல் தானே, யூஆர்எல் கேட்டிருக்கு. நான் என்ன பண்றேன், என்னோட யூஆர்எல் காப்பி பண்ணிட்டு ஐ எம் கோயிங் டு பேஸ்ட் இட் ஹியர். ஓகே, I'm going to paste it here and give continue. So இது blogger அப்படின்றதுனால ownership will be auto verified. ஆனா நீங்க வந்து WordPress-ஓ இல்ல வேற ஏதோ சைட் இருக்குன்னா இந்த மாதிரி ஆட்டோ வெரிஃபை ஆகாது. அதுக்கு நான் எப்படி பண்ணணும்னு காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கு இது ஆட்டோ வெரிஃபை ஆயிருக்கும், இது உள்ளேயும் போகும். இப்போ WordPress சைட் அப்படின்னா எப்படி வெரிஃபை பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே உள்ள விடாது. ஏன்னா இது சேம் மெயில் ஐடி, சேம் மெயில் ஐடினால அது வெரிஃபை ஆயிடுச்சு. With the different mail ID, it won't verify. Okay. So, என்ன பண்ணணும், இங்க செட்டிங்ஸ் போங்க. ஓகே, WordPress சைட் நீங்க URL என்டர் பண்ண உடனேயே இந்த ஓனர்ஷிப் கேட்கும். அதுக்கப்புறம் இந்த 5 தான் கேட்கும். செட்டிங்ஸ் போன உடனே இங்க ஓனர்ஷிப் வெரிஃபிகேஷன் இருக்கா, இதை கிளிக் பண்ண அது WordPress சைட்னா இதை கேட்கும். முன்னாடி அது கேட்கும். இதுல ஏதாவது ஒரு மெத்தட்ல வெரிஃபிகேஷன் பண்ணுங்க. யூ நீட் டு வெரிஃபை யுவர் சைட், ஓனர்ஷிப் வெரிஃபை பண்ணுங்க. ஸோ ஒன்று வந்து HTML ஃபைல், இதை டவுன்லோட் பண்ணி போடணும் அப்படின்றது, அது நமக்கு வேண்டாம். கூகுள் அனாலிட்டிக்ஸ், கூகுள் டேக் மேனேஜர், டொமைன் நேம் ப்ரொவைடர், இதெல்லாம் கொஞ்சம் டெக்னிக்கல், உங்களுக்கு லேட்டர் பார்ட்ல அட்வான்ஸ்ட் SEO-ல வரக்கூடிய டூல்ஸ் இது. ஸோ இது நம்ம பண்ணணும். நம்ம இப்போதைக்கு என்ன பண்ணலாம்னா HTML டேக், இதுதான் இருக்கிறதுலே சிம்பிளான விஷயம். ஓகே, நான் இப்போ என்ன சொல்லுது, காப்பி த மெட்டா டேக் பிலோ அண்ட் பேஸ்ட் இட் இன் யோர் சைட்ஸ் ஹோம் பேஜ். It should go in the head section before the body section. Head sectionல பேஸ்ட் பண்ணும், அதான் சொல்லுது. கிளியரா? ஸோ இந்த டேகை கொண்டு போய் நம்ம வெப்சைட்ல பேஸ்ட் பண்ணி இங்க வெரிஃபை கொடுத்தா இது பார்க்கும். இந்த டேக் வந்து இப்போ உங்க வெப்சைட்ல நீங்க பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அது உங்க வெப்சைட்டா இருந்தா மட்டும்தான் அந்த ஆக்சஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ அதனை பண்ணது, உனக்கு ஆக்சஸ் இருந்தா நீ இதை எடுத்து உங்க ஹெட் செக்ஷன்ல கொண்டு பேஸ்ட் பண்ணு. தென் இட் வில் வெரிஃபை இந்த டேக் அங்க இருக்கான்றது வெரிஃபை பண்ணி தென் ஓகே அப்ப இவன் ஓனர் தான் அப்படின்னு சொல்லி இட் வில் கிராண்ட் தி பர்மிஷன். ஸோ எப்படி பேஸ்ட் பண்ணணும்னு சொல்றேன். இதை காப்பி பண்ணிட்டு நேரா நம்ம பிளாகருக்குள்ள போகணும். பிளாகருக்குள்ள போயிட்டு தீம் இருக்கு இல்லையா, இந்த தீம்குள்ள போகணும். தீம்குள்ள போயிட்டு நேத்து நம்ம என்ன பண்ணோம், தீம் மாத்துறதுக்கு ரீஸ்டோர்ன்ற ஆப்ஷன் கொடுத்தோம். இங்க எடிட் HTML அப்படின்ற ஆப்ஷன் கொடுக்கணும். ஓகேவா? எடிட் HTML கொடுத்த உடனே அந்த ஒரு கோடு மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதுல நம்ம பெருசு ஒண்ணு பண்ண போறத 4வது லைன்ல ஹெட் இருக்கா, 4வது லைன்ல ஹெட் இருக்கா, அங்க கொண்டு போய் இந்த கர்சரை வச்சுட்டு ஒரு என்டர் கொடுக்கும். என்டர் கொடுத்துட்டு அங்க காப்பி பண்ணோம் இல்லையா, அந்த கோட் எடுத்து இங்க பேஸ்ட் பண்ணிடும். உங்களுக்கு உங்களுக்கு அந்த தீம் வந்து இப்போ உங்களுக்கு நீங்க பாத்துருக்க மாட்டீங்க. ஸோ இது ஜஸ்ட் நோட் டவுன் பண்ணுங்க. they will explain it to you. நேத்து என்ன பண்ணணும்ட்டு then you can do this. இந்த இந்த லைன் ஆஃப் கோடுக்கு தான் மெட்டா டேக்னு சொல்றேன். ஓகே, அண்ட் அப்படி காப்பி பண்ணிட்டு போயிடாதீங்க, இங்க சேவ்னு கொடுக்கும். ஓகே, கிவ் சேவ். அப்டேட் சக்சஸ்ஃபுல். இப்ப திருப்பி சர்ச் கன்சோலுக்கு வா. யூ ஹவ் காப்பிட் இட், ஹெட் செக்ஷன்ல காப்பி பண்ணியாச்சு. நவ் கிவ் வெரிஃபை. வெரிஃபிகேஷன் சக்சஸ்ஃபுல். ஓகேவா? கிளியரா இந்த ஸ்டெப்? நான் அதெல்லாம் சொல்லணுமா? கிளியர்ல? ஓகே. ஸோ இந்த வெரிஃபிகேஷன் ஸ்டெப் இட் இஸ் நாட் ஃபார் பிளாகர், இட் இஸ் ஃபார் அதர் சைட்ஸ். இது நான் அதர் சைட்ஸ்ல எப்படி பண்ணுன்றதுக்கு நான் இதை எக்ஸாம்பிள் காமிச்சேன். Blogger will be auto verified if the mail IDs are same. Okay, just verify பண்ண ownership verify பண்ணனால உங்க சைட் இண்டெக்ஸ் எல்லாம் ஆகாது. அதுக்கு அடுத்த ப்ராசஸ் இருக்கு. வெரி சிம்பிள் ப்ராசஸ். ஓகே, எஸ் எஸ். இப்போ புதுசா ஆட் பண்ணனும்னா இது நியூ பேஜ் ஆர் நியூ வெப்சைட் சொல்றீங்களா? அதாவது ஒரு தடவை நீங்க வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி நீங்க ஒரு தடவை அது உங்க வெப்சைட் மட்டும் நீங்க காமிக்கணும். எவ்ரி டைம் யூ நீட் நாட். சரியா? இப்போ ஓனர்ஷிப் வெரிஃபை பண்ணியாச்சா?
now we need to command to indexing. அதுக்கு என்ன பண்ணணும்னா இங்க URL inspection இருக்கா, இந்த URL inspection கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு நான் என்னோட URL இங்க பேஸ்ட் பண்றேன். பேஸ்ட் பண்ணிட்டு I am giving enter. இப்போ இதுல வந்து URL is not on Google னு சொல்லுது. ஓகே, now what I should do is that இங்க என்ன கேக்குது, request indexing. So now I am going to invite the crawler to come and index my site. Index இல்ல, crawl my site and index. Okay, so நான் இப்போ என்ன பண்றேன், I am going to give request indexing. So உங்க சைட் வந்து எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னா get indexed, இல்லைன்னா வந்து எரர் காமிக்கும். indexing requested, request பண்ணிருக்கோம், இண்டெக்ஸ் எல்லாம் ஆகல. ஓகே, சோ indexing requested சொல்லிட்டு நான் வந்து க்ளோஸ் பண்றேன். indexing requested முடிஞ்ச உடனே இங்க test live URL கொடுத்துறேன். Okay, URL is available to Google, page availability, page can be indexed. அது என் சைட்ல எந்த எரருமே இல்ல. So page can be indexed. It will take 24 to 48 hours for your site to get indexed. Suppose index ஆகலனா இங்கே வந்து இண்டெக்ஸ் ஆகல, இது நாங்க எரர் மாதிரி ஃபைண்ட் அவுட் பண்றோம். இப்போ நீங்க வந்து உங்க வெப்சைட் கிரியேட் பண்ற எல்லாம் ChatGPT கண்டென்ட்டா போட்டு கேவலமா ஒரு சைட்டை நீங்க பண்ணிருக்கீங்கன்னா as of now Google will not index. ஏன்னா கூகுளோட ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், சும்மா அந்த குப்பமா இருக்கிற எல்லா வெப்சைட்டும் எங்க வைக்க முடியும். முன்னாடி எல்லாம் ஓகே, ஆனா இப்போ வந்து ரொம்ப அது ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி தான் இருக்கு. ஓகே, இது கொடுத்ததுக்கப்புறம் ஜஸ்ட் வெயிட் பண்ணிட்டு ஒரு 24, இப்போ இன்னைக்கு கொடுக்குறீங்கன்னா நாளைக்கு அது இண்டெக்ஸ் ஆகலாம், இல்லைன்னா இன்னொரு நாள் பாருங்க. சப்போஸ் அது இண்டெக்ஸ் ஆகலன்னா தேர் ஆர் சம் ப்ராப்ளம் வித் யுவர் வெப்சைட். இட் வுட் ஹவ் டிடெக்டட், ஓகே இது வந்து சும்மா ஏதோ இட் இஸ் நாட் யூஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அதனால தான் நான் இது வந்து மெனு மாத்துங்க, பேஜ் ஆட் பண்ணுங்க, இமேஜ் ஆட் பண்ணுங்க எல்லாம் சொல்லி we are making Google believe that okay the websites they have created for some purpose அப்படின்ற மாதிரி. Okay, so this is the process how you should index your site. Google search console சொல்லி நமக்கு செப்பரேட் டாபிக் இருக்கும், அதுல வந்து இதெல்லாம் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். Now it is too early for that class. Okay, so clear? First நீங்க வந்து ownership verify பண்ணனும், then come and request indexing and test live URL. Okay, so this is how you இப்போ நம்ம வந்து crawler உள்ள வந்துருச்சு, எல்லாம் பார்த்துட்டு போயிடுச்சு. if everything is okay it will get indexed. ஆனா இதுக்கு முன்னாடி ஒரு ப்ராசஸ் பண்ணனும், அதுதான் நாளையில உங்களுக்கு ஆரம்பிக்கும். யூசுவலி வாட் we will do is that அந்த ஆன் பேஜ் முடிஞ்சோன்னா சரி இது முடிக்கலாம்னு பார்த்தா, இல்லைன்னா என்ன பண்ணுவோம்னா நம்ம ஆன் பேஜ் முடிச்சு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு we will do technical SEO. டெக்னிக்கல் SEO எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் we'll be doing the indexing. ஓகே, சோ இந்த சைட் வச்சு நம்ம டெக்னிக்கல் SEO பண்ண போறதுல, அதனால தான் ஃபர்ஸ்ட் வந்து ஓகே அந்த ப்ராசஸ் அந்த ஃப்ளோ அப்படியே வரணும்னு சொல்லி நான் சொன்னேன். டெக்னிக்கல் SEO நாளையில ஆரம்பிக்கலாம். டெக்னிக்கல் SEO அகைன் பேர் தான் பயங்கரம் டெக்னிக்கல் அப்படிலாம் இருக்கும், பட் வெரி சிம்பிள். ஓகே, இண்டெக்சிங் இல்ல, இப்ப இங்க சைட் மேப் இருக்குல்ல, அதான் டெக்னிக்கல். நான் எடுக்க போற டெக்னிக்கல் SEO இந்த சைட் மேப்னு ஒரு இது இருக்கும். இங்க வந்து site map .xml இவ்வளவுதான். இது மட்டும் கூட சப்மிட் கொடுத்தா திருப்பி வரும். இஃப் யூ ஆர் அப்டேட்டிங், அதாவது இப்ப நீங்க வந்து அப்டேட்டே பண்ணலன்னா நீங்க கொடுக்க தேவையில்லை, அதுவும் வந்து சும்மா டைம் வேஸ்ட் பண்ணாது. இஃப் ஆர் அப்டேட்டிங் content updation or image updation, whatever updation you do, submit the site map. புதுசா பேஜ் ஆட் பண்றதுனால சரி, இருக்கிற அது வந்து நீங்க சைட் மேப் சப்மிட் பண்ணலாம். So what I would say is that once in 2 weeks at least do some updation and update it. Okay, so each updation you will go and do site map update பண்ணனும். இதே process இது வந்து புது வெப்சைட்டுக்கு நாம பண்றது.
இருக்கிற வெப்சைட் பண்றதுக்கு நீங்க சைட் மேப்பை வந்து நீங்க பண்ணாவே போதும். ப்ரொவைடர் உங்க சைட் நல்லா இருக்கும். இது வந்து என்னன்னா இட் இஸ் சேயிங் தட் உன் சைட்டை நான் என் டேட்டா பேஸ்ல எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் கொண்டு வர வேண்டியது உன் வேலை, அது என் வேலை கிடையாது. ஃபார் தட் அதுக்கு தான் நம்ம எஸ்இஓ ஆப்டிமைசேஷன் இதெல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நம்ம எப்படி ஆஃப் பேஜ் வந்து டெக்னிக்கல் வந்து இம்பார்ட்டன்ட், அதே மாதிரி ஆன் பேஜ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நவடேஸ். ஆன் பேஜ் நம்ம பண்ணோம் இல்லையா, அதெல்லாம் வந்து ரொம்ப, அதாவது ஆர்கானிக் கண்டென்ட் மேக்ஸிமம் நீங்களா போட்டீங்கன்னா அது ஒரு நம்ம ஏடபிள்யூஎஸ் ஒரு பேஜுக்கு வந்து முன்னாடி அந்த ஸ்டூடெண்ட் ரேஷ்மான் ஒருத்தங்க இருந்தாங்க. அந்த பொண்ணுக்கு வந்து ஐ கிவன் அ டாஸ்க். ஏடபிள்யூஎஸ்ன்றது நமக்கு நாட் ஈவன் இன் 100 அந்த இருக்கும்போது அந்த பொண்ணுக்கு அந்த டாஸ்க் கொடுத்தேன். சாட் ஜிபில எல்லாம் போட்டு அதை பண்ணிச்சு. ஒரு 80 வந்து நின்றுச்சு. அப்படி இட் காட் ஸ்டாக்னேட்டட் தேர். தென் ஐ செட் தட் நான் திவாலி லீவ் வந்துச்சு ஒரு 4-5 நாள் வந்துச்சு. நான் சொன்னேன் 5 நாள் உட்காந்து எனக்கு ஒரு 1500 வேர்ட்ஸ் கண்டென்ட் நீ எழுதிட்டு வா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து she wrote her own content, got here. ஒரு 15 daysல it got to 3rd rank. 15 days. அப்புறம் when Dharani took over, web development in Coimbatore page வந்து it was in 78 rankல. அதோட keyword difficulty was 69. அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் யோசிச்சது சரி 69 எதுக்கு இதுக்கு வந்து பண்ணணும் அப்படின்ட்டு. ஒரே மாசத்துல அந்த பொண்ணு வந்து 2nd ரேங்க் போட்டுச்சு in 1 month. ஏன்னா நம்ம கூட கம்பீட் பண்ற எல்லாருமே வந்து வெரி வீக். காம்படிஷன் இருந்தது, ஆனா கான்டென்ட் வாஸ் நாட் தட் குட். நம்ம நல்ல கான்டென்ட் தாரணி கிட்ட நீங்க போனீங்கன்னா அது ஆஃப் பேஜ் எஸ்இஓ பண்றதை விட ஆன் பேஜ்ல தான் நிறைய கண்டென்ட் வந்து அப்டேட் பண்ணிட்டே. இப்போ ஜஸ்ட் வந்து வெளியே வந்து நிறைய நல்ல ஹோர்டிங் எல்லாம் வச்சு எல்லாம் பிரம்மாண்டமா வச்சு உள்ள வரும்போது ஒண்ணுமே இல்லாட்டினா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணிட்டு தென் வி வில் கோ டு தி எக்ஸ்டர்னல். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து சின்ன ஒரு தியரி கான்செப்ட். இதுல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் அந்த இன்டர்னல் எக்ஸ்டர்னல் பேக்லிங்க் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? இது வரைக்கும் கிளியரா? ஆர் யூ ஷூர்? இதுல எது டவுட் இல்ல? ஓகே, so now I will explain one concept. டெக்னிக்கல் எஸ்இஓட பேர்லாம் கேட்கணுமா? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கெனானிக்கல் டேகிங், சரியா? செகண்ட் ஒன் வந்து சைட் மேப், தேர்ட் வந்து robots.txt, ஃபோர்த் ஒன் ரீடைரக்ஷன், ஃபிஃப்த் ஒன் வந்து ஸ்ட்ரக்சர்ட் ஸ்கீமா. பேர்லாம் தான் சொன்னல, பயங்கரமா இருக்கும். உள்ள கான்செப்ட் இஸ் வெரி வெரி சிம்பிள். we are not going to do anything. again நான் என்ன சொல்றேன்னா, டிஜிட்டல் மார்க்கெட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த வெப்சைட்ல நீங்க தான் இங்க ஒரு சாஃப்ட்வேர் டெஸ்டர் மாதிரி. இது எரர் இருக்குன்னு, ஏன்னா எரர் இருந்து நீங்க என்னதான் பண்ணாலுமே வந்து உங்க சைட் ரேங்க் ஆகாது. ஸோ யூ நீட் டு நோ டு ஃபைண்ட் த எரர். அதை நீங்க ரெக்டிஃபை பண்ற உங்களுக்கு தெரியும். நீங்க எதுவும் பண்ண போறது கிடையாது. டெவலப்பர் நீங்களும் கூட பண்ணலாம். வேர்ட் பர்சனும் நீங்க பண்ணலாம். கஸ்டம் சைட்னா டெவலப்பர் சொல்லி இதை நீங்க அப்ளை பண்ணணும். நேற்று வந்து ஒரு துபாய் பேஸ்ட் ஒரு கம்பெனிக்கு தேவையான பியூட்டிஃபுல் வெப்சைட் ஆக்டிவ் எல்லாம் முடிஞ்சு, ரிவ்யூ எல்லாம் முடிஞ்சு எல்லாம் பார்த்தோம்னா சைட் வந்து எங்கேயுமே ரேங்க் ஆகல, ஒன்றும் ஆகல. அவங்க வந்து சைட் மேப்பே ஜென்ரேட் பண்ணல. தாரணி மாசம் 15 days லீவ். அவங்க யார்கிட்டையும் கேட்கல, ஒன்றும் இல்லை. அவங்க சைட்டை ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நேற்று வந்து டெவலப்பர்கிட்ட கூப்பிட்டு சைட் மேப் எதுவும் வரல, அப்படி வரல, இப்படி வரல அப்படின்னு சொன்னோன்னே அவங்க டென்ஷன் ஆயிட்டாங்க. டென்ஷன் என்னது அது ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் கேட்கும் போது சைட் மேப் ஜென்ரேட் பண்றதுக்கு 2 நிமிஷம் வேலை தான். அது ஜென்ரேட் பண்ணி இது கூட அந்த சி பேனல்ல அப்டேட் பண்ணி விடணும், அவ்வளவுதான். ஸோ அது நம்மளால தான் முடியும். அது ஜென்ரேட் பண்றது நம்ம தான். ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே டூல் இருக்கு. You're not going to do anything manually. For everything you have a tool. Okay. Okay. What are the 3 types of link? Backlink is என்ன? Like external link for இன்னொரு வெப்சைட்டுக்கு அதுதான் அவங்களோட backlink. நம்மளுடைய external link அந்த B-க்கு வந்து அதே backlink. ஓகே, இப்போ விக்கிபீடியால இருந்து எனக்கு ஒரு லிங்க் வருதுன்னா விக்கிபீடியாக்கு அது என்ன லிங்க், எனக்கு அது என்ன லிங்க்? external link நமக்கு backlink. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து பார்க்க போறது நெக்ஸ்ட் கான்செப்ட். இட் இஸ் கால்ட் அஸ் அத்தாரிட்டி.
authority. Okay, authority-ல we have two. ஒன்னு வந்து domain authority and next one is page authority. இங்க வந்து DA and P. சரியா? domain authority. What do you mean by authority? அன்னைக்கு சொன்னேன் இல்லையா, நமக்கு அந்த இடத்துல இருக்கக்கூடிய வேல்யூ. ஓகே, இப்போ வந்து இஃப் யூ ரைட் சே அண்ணாமலை அப்படின்ற ஒரு பொலிட்டீஷியன், இல்ல வந்து ஓகே மூவி எடுத்துக்கலாம். மூவில வந்து இப்போ நம்ம ரஜினிகாந்த் அவுட் ஆஃப் 10 எவ்வளவு கொடுப்பீங்க? ஆப்வியஸ்லி we say 9. கமல்ஹாசன் 9. இதே வந்து இஃப் யூ டேக் ஹரிஷ் கல்யாணம் அப்படின்னா ஓகே 5 or 6. ஸோ அந்த ஏன்னா வந்து ரஜினிகாந்த் அந்த ஏஜ் ஃபேக்டர், ஏஜ்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்டர் அண்ட் த மோர் ஹிட் மூவிஸ் ஹி ஹவ் given, the aura which he has, இதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் நம்ம 9 கொடுக்குறோம். இந்த 9 அப்படின்றது நம்ம கொடுக்கறது தானே. இட் இஸ் நாட் தட் அந்த 9ன்றனால தான் ரஜினி உயிரோட போறாரு அப்படின்றது கிடையாது. அதே மாதிரி தான் இங்கே. ஓகே, ஸோ ஃபார் எவ்ரி வெப்சைட் தேர் இஸ் a domain authority and a page authority. domain authority means the overall site how it is performing. page authority னா அந்த சைட்டுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு பேஜும் எப்படி பெர்ஃபார்ம் பண்றது. ஓகே, ஸோ பேக் லிங்க்னா நம்ம வந்து தேர்ட் பார்ட்டில இருந்து நம்ம எடுக்கக்கூடியதான பேக் லிங்க், தேர்ட் பார்ட்டி வெப்சைட்ல நம்ம எடுக்கக்கூடிய பேக் லிங்க். ஸோ domain authority is defined as the quality and quantity of backlinks a website is holding. Okay, the number of backlinks. Okay, அந்த பேக்லிங்கோட அந்த டோட்டல் வெப்சைட் வந்து ஹோல்ட் பண்ணக்கூடிய, இப்போ ஒரு வெப்சைட் இருக்கு, இந்த இது வந்து நம்மளோட வெப்சைட், இதுல வந்து வரும் 1000 பேக்லிங்க். 1000 பேக்லிங்க்னா நான் வெளியே வெப்சைட்ல இருந்து இதுக்கு நான் கனெக்ட் பண்ணிருக்கேன். அது ஐ வில் எக்ஸ்பிளைன் இட். நான் இப்போ ஜஸ்ட் வந்து அத்தாரிட்டி நம்ம தெரிஞ்சுக்கோங்க. ஸோ பேக்லிங்க் வி ஆர் கோயிங் டு வெளியே இருந்து நமக்கு உள்ள வந்தது. ஸோ 1000 பேக்லிங்க் இங்க எனக்கு இருக்கு இந்த டோட்டல் வெப்சைட். இதே இந்த வெப்சைட் இருக்கக்கூடிய டிஎம் அப்படின்ற பேஜுக்கு வந்து ஒரு 300 பேக்லிங்க் இருக்கும். டிஎம்க்கு ஒரு 300, ஜாவாவுக்கு ஒரு 100, பைத்தானுக்கு ஒரு 100, இதெல்லாம் சேர்ந்து 1000 அப்படின்னு சொல்லி அந்த வெப்சைட்டுக்கு ஓவராலா கிடைக்கும். புரிஞ்சுதா? மேம் யூ ஹேவ் எனி டவுட்? இப்போ எனக்கு வந்து ஐ ஹேவ் ஹோம் பேஜ், ஐ ஹேவ் டிஎம் பேஜ், ஐ ஹேவ் பைத்தான், ஐ ஹேவ் பவர் பிஐ, இது எல்லாம் சேர்றதானே என் வெப்சைட். கரெக்டா? எனக்கு ஹோம் பேஜுக்கு வந்து ஒரு 100 பேக்லிங்க், இதுக்கு ஒரு 100 பேக்லிங்க், இதுக்கு ஒரு 100, இதுக்கு ஒரு 100. சோ டிஎம்ன்ற பேஜுக்கு எவ்வளவு பேக்லிங்க்? 100 பேக்லிங்க். எக்ஸ்ப்ளோர் ஐடி கார்ப்ன்ற வெப்சைட்டுக்கு எவ்வளவு பேக்லிங்க்? 400. ஏன்னா இதெல்லாம் சேர்த்து எனக்கு வந்து 400. ஓகே, சோ domain authorityன்றது the backlink, the quality and quantity of the backlink a website is holding. Page authorityன்றது the quality and quantity of the backlink that particular page is holding. இப்போ ஒரு சில வெப்சைட் இருக்கும், அவங்க வந்து எல்லா பேஜுக்கும் ஃபோக்கஸ் பண்ணிருக்க மாட்டாங்க, ஏதோ ஒரு பேஜுக்கு மட்டும். டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இப்ப நம்ம இதுலயே டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு கொடுக்குற அந்த ஒரு ஃபோக்கஸ் வந்து MERN stack அப்படின்ற ப்ரோக்ராம் கூட்டணும். இதுதான் நிறைய பேக்லிங்க் போட்டுட்டு இருப்பாங்க. ஓகே, சோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பேஜுக்கு வந்து பேஜ் அத்தாரிட்டி நல்லா இருக்கும், MERN stack-க்கு வந்து பேஜ் அத்தாரிட்டி கொஞ்சம் கம்மியா இருக்கும். பட் இதெல்லாம் சேர்ந்து ஒரு அத்தாரிட்டி தான் வந்து டொமைன் அத்தாரிட்டி. ஸோ இப்போ வந்து எனக்கு டொமைன், ஒரு சில சைட்டுக்கு வந்து டொமைன் அத்தாரிட்டி நல்லா இருக்கும். இப்போ சைட் ஏ, ஓகே, site A and domain authority and page authority is out of 100. Okay, ஸ்கோர் வந்து out of 100 இருக்கும். இது கூகுள் கொடுக்கறதெல்லாம் கிடையாது. மாஸ் அப்படின்ற ஃபர்ஸ்ட் நம்ம சொன்னல ஏஹெச்எஃப் செம்பரேஷ், அது கூட மாஸ் ஒன்னு பார்த்தோம் இல்லையா, அந்த மாஸ் அப்படின்ற கம்பெனி தான் வந்து இஸ் கிவிங் திஸ் அத்தாரிட்டி. இது டைரக்ட்லி நம்மளோட எஸ்இஓ எல்லாம் பாதிக்காது, பட் இது வந்து இன்டைரக்ட்லி இட் இஸ் கிவிங் எ சிக்னல் டு கூகுள், இந்த சைட் நல்லா இருக்கு அப்படின்றது. சோ அவுட் ஆஃப் 100 வந்து ஒரு 20+ ஆவரேஜ், ஒரு 40+
குட். ஒரு 60+ தான். எக்ஸலென்ட். ஓகே. சோ இந்த 20 தாண்டறதுக்கே நம்ம வந்து புது வெப்சைட்லாம் கொஞ்சம் நல்லா மூவ். It's not very easy to come to 40. So 20+ நாவே வந்து சைட் வந்து எஸ் ஓகே பரவாயில்ல நல்ல சைட் தான் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணலாம். இந்த ஆப்ஷன் இருக்கா சார்? இந்த பெய்ட் வெர்ஷன்ல தான் இல்ல நான் சொல்றேன். I'll show the tool. ஓகே. சோ இதே தான் வந்து டொமைன் அத்தாரிட்டி சரி பேஜ் அத்தாரிட்டி சரி. ஓகே. இப்போ என்னோட டொமைன் அத்தாரிட்டி வந்து பேஜ் பை பேஜ் சேஞ்ச் ஆகுமா இல்ல சேம் ஆகுமா? It will be same. ஏன்னா it's a domain authority. Page authority will differ by page by page. நான் எப்படி ஒவ்வொரு பேஜுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கேனோ அது பேஜ். இதெல்லாம் கன்சாலிடேட் பண்ணி தான் எனக்கு டொமைன் அத்தாரிட்டி கொடுக்கும். ஓகேவா? கிளியரா டொமைன் அத்தாரிட்டி அண்ட் பேஜ் அத்தாரிட்டி. ஸோ இப்போ சைட் ஏல வந்து we'll say டொமைன் அத்தாரிட்டி வந்து ஒரு 40 இருக்கு. சைட் பி வந்து டொமைன் அத்தாரிட்டி 20 தான் இருக்கு. ஆனா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் கோயம்புத்தூர் தேடும் போது சைட் பி தான் மேல வருது. ஏன்? ஏன்னா அந்த பேஜ் அத்தாரிட்டி வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பேஜ் அத்தாரிட்டி இதை விட இதுக்கு ஜாஸ்தி இருக்கு. ஓகே. சோ டொமைன் அத்தாரிட்டி நல்லா இருக்குன்றதுனால இட் won't come on top. இப்போ ஒரு கம்பெனி இருக்கு. இப்போ 100 எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. ஒரு கம்பெனின்றது இட்ஸ் a பிராண்ட். ஓகே. ஒரு எம்ப்ளாயி நல்லா ஒர்க் பண்ணான்றதுனால அந்த பிராண்ட் மேல வருமா? இட் won't. அந்த 100 எம்ப்ளாயிஸும் நல்லா ஒர்க் பண்றாங்க அப்படின்னா இந்த பிராண்ட் மேல. சோ அதே மாதிரி தான் இந்த பிராண்ட் வந்து மேல வரணும்னா இந்த வெப்சைட் மேல வரணும்னா எல்லா பேஜுமே ஈக்குவலா கான்ட்ரிபியூட் பண்ணும். ஒரு 4 பேஜ் கீழே போயிடுச்சுன்னா டொமைன் அத்தாரிட்டி ரொம்ப மெதுவா தான் மேலே ஏறும். பேஜ் அத்தாரிட்டி வந்து அதுக்கு அடுத்த லிங்க் யூஸ் அப்படின்றதுல சொல்றேன் எப்படி வந்து அந்த அத்தாரிட்டி பாஸ் ஆகுது. ஓகே. இது கிளியரா டொமைன் அத்தாரிட்டி அண்ட் பேஜ் அத்தாரிட்டி சரிதா? கிளியர். சரி. டூ ஃபாலோ நோ ஃபாலோ அன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண ஞாபகம் இருக்கா? நான் சொன்ன ஞாபகம் இருக்கு. டூ ஃபாலோனா கிராலர் அங்க போகும், we'll get some benefit. அந்த பெனிஃபிட் தான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஓகே. Okay, now just release that. okay. இது வந்து சைட் ஏ. ஓகே. சரி இது இதோட டொமைன் அத்தாரிட்டி பாத்தீங்கன்னா இட்ஸ் 90. நீங்க செக் பண்ணி பார்த்தா தெரியும் 9094. Domain authority வந்து Wikipedia. Now it is giving a backlink to us. நம்ம சைட்டுக்கு ஒரு backlink. இப்போ இது do follow அப்படின்னா நமக்கு இந்த domain authority இருந்து we will get
some benefit. The domain authority, நமக்கு இந்த domain authority ஒரு certain percentage நமக்கு இங்க வரும். நான் calculation சொல்றேன், பட் அது அப்படியே வந்து எக்ஸாக்ட் அந்த calculation இருக்கு. It will be ஒரு vague calculation தான் இது. It is not proven. Okay. So எப்படி கொடுக்கும்னா 90 divided by 2 45. இந்த domain authority வந்து 45 நமக்கு. இப்போ நம்ம சைட் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு சைட் லான்ச் பண்ணும்போது நம்ம டொமைன் அத்தாரிட்டி 5 தான் இருக்கு. அதுல தான் நம்ம பில்ட் பண்ணுவோம். ஸோ இங்க இருந்து 45 நமக்கு வந்ததுன்னா நம்மளோட டொமைன் அத்தாரிட்டி வில் பி 50. ஓகேவா? ஸோ எங்க இருந்து டொமைன் அத்தாரிட்டி எடுத்தாலுமே யூ வில் கெட் ஹாஃப். அப்ப நம்ம ஏன் அந்த 20ல இருந்து 40 வரது நான் ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு சொன்னேன். அவன் டூ ஃபாலோவே கொடுத்தா நம்ம மட்டும் வாங்குறத எடுக்க போறோம். ஆனா இப்ப இதே வந்து ஒரு 3 எடுக்கிறாங்கன்னா எவ்வளவு ஆச்சு? 15 15 15 அந்த மாதிரி ஸ்பிளிட் ஆகும். நமக்கு எல்லா இதுல இருந்து வர்றது ரொம்ப மினிமலான குவான்டிட்டி தான் நமக்கு வரும். ஓகே, சோ அதனாலதான் டொமைன் அத்தாரிட்டி வில் பி பில்டிங் ஒன்லி வெரி ஸ்லோலி. அதனாலதான் 20+ இருக்கிறதே வந்து இட் இஸ் ஆக்சுவலி டோல்ட் அஸ் குட். சரியா? சோ டொமைன் அத்தாரிட்டி வில் பி இங்க 90னா ஒரு 45 தான் வரும், 60னா 30 தான் இங்க வரும். சரி, இப்ப நான் பேக் லிங்க் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. நான் என்னோட ஹோம் பேஜுக்கு எடுப்பேனா இல்ல என்னோட சர்வீஸ் பேஜுக்கு எடுப்பேன்? இப்ப நான் வந்து என்னோட ரிசார்ட் பத்தி நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னா நான் எங்கேயாவது ஆர்டிகல் தான் போடுறேன். ஆர்டிகல் என்ன போடுறேன்? பிளேசஸ் டு விசிட் கொடைக்கானல் அப்படின்னு போட்டுட்டு கீழே தான் என்ன பண்ணுவேன்? செக் அவர் ரூம்ஸ் இல்ல செக் அவர் டாரிஃப் இருக்கும். அது எங்க போகும்? ஹோம் பேஜ் போகும், சர்வீஸ் பேஜ் தான் போகும். ஸோ 90% will go to the service page. ஏன்னா ஹோம் பேஜ் நீங்க மென்ஷன் பண்ணீங்கன்னா, இப்ப நான் வந்து ஜாவா பத்தி நான் பேசுறேன். நான் வந்து ஹோம் பேஜ் கொடுத்தேன்னா என் ஹோம் பேஜுக்குள்ள வந்தாங்கன்னா ஜாவான்றது மேபி ரொம்ப கீழே இருக்கலாம். நான் மென்ஷன் பண்ண கோர்சஸ்ல மேல பார்த்தா ஏஎன் போட்டிருக்கும், பவர் பிஐ போட்டிருக்கும், டிஎம் போட்டிருக்கும். அவங்களுக்கு அது எதுவுமே தெரியவே தெரியாது. யூ வில் கோ பேக். இப்ப அமேசான்ல வந்து உங்களுக்கு ஒரு மெயில் வருது, மொபைல் போன்ஸ் வாங்குறது வந்து பிளாட் 1000 rupees ஆஃபர், 10,000 ஆஃபர். அது கிளிக் பண்ணி மொபைல் போனோட பேஜுக்கு போனா ஓகேவா இல்ல ஹோம் பேஜுக்கு போனா ஓகேவா? ஹோம் பேஜுக்கு போனா எங்க போறணும்னு தெரியாது. ஸோ அந்த லேண்டிங் பேஜ் வந்து உங்களோட சர்வீஸ் பேஜஸ் தான் மேக்ஸிமம். இப்ப நான் இங்க இருந்து ஒரு லிங்க் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ விக்கிபீடியா லிங்க் எடுக்கிறேன்னா மேக்ஸிமம் சர்வீஸ் பேஜ் ஹோம் பேஜ் வாட் எவர், பட் மேக்ஸிமம் சர்வீஸ் பேஜ் இருக்கும். ஹோம் பேஜுக்கே எடுத்தாலும் அது பேஜுக்கு தான் போகும். ஹோம் பேஜ் இஸ் நாட் த டொமைன். ஹோம் பேஜ் இஸ் a page. சர்வீஸ் பேஜ் இஸ் ஆல்சோ a page. ஸோ நான் இதுல இருந்து லிங்க் இப்போ எனக்கு இங்க 5 பேஜ் இருக்கு. 1 2 3 4 5 இந்த மாதிரி 5 பேஜ். இதுதான் வந்து என்னோட ரூம் டாரிஃப் அந்த பேஜ். நான் இங்க இருந்து ஃபார் எக்ஸாம்பிள் விக்கிபீடியா சொல்றேன். விக்கிபீடியா நான் ஒரு ஆர்டிகல் போடுறேன், ரூம் டாரிஃப். இங்க இருந்து நான் எதுக்கு லிங்க் எடுப்பேன்? தேர்ட் பேஜ் தான் நான் கொடுப்பேன். ஸோ நான் இங்க இருந்து எடுக்கும்போது கம் டு மை தேர்ட் பேஜ். ஸோ இந்த அத்தாரிட்டி எல்லாமே என்னோட தேர்ட் பேஜுக்கு தான் போகும். ஓகேவா? பட் தேர்ட் பேஜுக்கு மட்டும் போனா நமக்கு ஓகேவா? முடியாது. we need all the pages to rank. இங்கதான் வந்து நம்ம இன்டர்னல் லிங்க் கொடுத்துருப்போம்ல. நம்ம ஆன் பேஜ்ல வந்து இன்டர்னல் லிங்க் கொடுக்கணும்னு நான் சொன்னல, எல்லா பேஜுக்கும் இன்டர்னல் லிங்க் கொடுக்கணும். ஏன் அந்த இன்டர்னல் லிங்க் கொடுக்குறோம்னா, இப்ப இது வந்து ஒரு வாட்டர் டேங்க் மாதிரி. அந்த வாட்டர் டேங்க்ல இருந்து நீங்க பைப் எடுத்து எல்லா ரூமுக்கும் நீங்க கொடுத்தாதானே அந்த வாட்டர் சப்ளை ஈக்குவலா போகும். இல்லாட்டினா ஒரு ரூமுக்கு வந்து நீங்க அந்த கனெக்ஷனே கொடுக்கலாம், தட் ரூம் இஸ் டோட்டல் வேஸ்ட். அதே மாதிரி இன்டர்னல் லிங்க்ன்றது வந்து பைப் கனெக்ஷன் மாதிரி. ஓகே, ஸோ ஒவ்வொரு பேஜுமே வந்து இன்டர்லிங்க்டா இருக்கும். It should be every page. இந்த 1 அப்படின்றது வந்து இந்த 4 கூட இன்டர்லிங்க் ஆகும். இந்த 2ன்றது இந்த 4 கூட இன்டர்லிங்க் ஆகும். ஏன்னா இப்ப நான் அத்தாரிட்டி எடுக்கிறது தேர்ட் பேஜ்க்கு. அப்ப எனக்கு நான் எவ்வளவு டொமைன் அத்தாரிட்டி பாஸ் ஆகுது? அத்தாரிட்டி எவ்வளவு பாஸ் ஆகுது? எனக்கு 50 எவ்வளவு? 45. I'm getting 45. So 45 வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த தேர்ட் பேஜ் போகும். If everything are connected, what will happen is that again this will be divided. Okay, divide பண்ணும்போது எவ்வளவு வரும்? 22.5 வருமா?
So it will divide it. Now 22.5 will stay here and மிச்சம் 22.5 இருக்கு இல்லையா, அது வந்து 1 2 3 4க்கு டிவைட் ஆகும். அப்போ ஒவ்வொரு பேஜ்க்கு எவ்வளவு கிடைக்கும்? 5. கரெக்டா? சோ இதுக்கு ஒரு 5, இதுக்கு ஒரு 5, இதுக்கு ஒரு 5. இன்டர்னல் லிங்க் நீங்க கொடுக்கல, இந்த பேஜ்க்கு நீங்க கொடுக்கலன்னா அந்த பேஜ்க்கு போகவே. சரி, now இன்னொரு விஷயம், நான் வந்து குவான்டிட்டி அண்ட் குவாலிட்டி ஆஃப் பேக் லிங்க்னு சொன்னேன். இப்ப இங்க 90 இருக்கிறதுனால இங்க 45 வருது, இங்க 22 வச்சுட்டு மிச்சம் கொடுக்குறீங்க. இப்ப இவங்கிட்ட 20 தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இவங்கிட்ட 20னா இங்க 10 வரும், இங்க 5 நிக்கும். இவங்களுக்கு என்ன கொடுப்பீங்க? ஒண்ணுமே இல்லை. நான் சொன்ன 20 குட்னு நான் சொல்றேன், அதுவே. அப்ப நீங்க 10 எடுத்தீங்கன்னா அந்த 10 நீங்க மட்டும் எடுப்பீங்க. உள்ள வந்து வர்றது 0.1. அது only if your water tank is full you can supply to எல்லாருமே நல்ல ஃபோர்ஸ்ஃபுல்லா நீங்க சப்ளை பண்ண முடியும். நீங்க ஊத்துறதே ஒரு மக்கு மட்டும் ஊத்துறீங்கன்னா யாருக்குமே போகாது, எந்த பெனிஃபிட்டுமே கிடையாது. So that is why I'm saying, when you're taking backlink, take it from a high authority site. ரொம்ப குவான்டிட்டின்னு சொல்லிட்டு நான் சொன்ன டைரக்டர் சப்மிஷன் வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்கன்னா, அது வந்து ரொம்ப ஈஸியஸ்டான மெத்தட். whichever is very easy will not stay with us. கொஞ்சம் கஷ்டப்பட்டதை அதை நம்ம கொடுத்தீங்க. இப்ப இந்த கால்குலேஷன் இன்னொரு போடலாமா? நான் வந்து ஐ வில் ஜஸ்ட் ட்ரா, யூ எக்ஸ்பிளைன் எவ்வளவு இங்க பாஸ் ஆகும். ஸோ இங்க வந்து நம்ம medium.com அப்படின்னு சொல்லி பேக்லிங்க் அப்படின்றது வந்து இப்ப நம்ம விக்கிபீடியால ஒரு போஸ்ட், ஒரு ஆர்டிகல் நம்ம போஸ்ட் பண்ணோம். ஓகே, அதே மாதிரி வந்து ஜாவாவோட 10 இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் நான் போஸ்ட் பண்றேன். போஸ்ட் பண்ணிட்டு இன்னொரு 20 கொஸ்டின் வேணுமா, இந்த லிங்கை கிளிக் பண்ணணும்னு சொல்லி அங்க நான் ஒரு லிங்க் கொடுப்பேன். அது கிளிக் பண்ணதும் நேரம் நம்ம வெப்சைட்டுக்கு வரும். தட் இஸ் a backlink. இந்த மாதிரி லிங்க்டின் எல்லாம் நல்லா ஹை அத்தாரிட்டி சைட். ஆனா சோஷியல் மீடியால நமக்கு அத்தாரிட்டி பாஸ் ஆகாது. ஈவன் தோ இட்ஸ் a true follow, நம்ம சோஷியல் மீடியால இருந்து எந்த அத்தாரிட்டி பாஸ் ஆகாது. பட் இந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸ், medium.com மாதிரி we have plenty of websites. ஆல்வேஸ் ஒரு வெப்சைட்ல இருந்து 1000 பேக்லிங்க் எடுக்கும்னு நினைக்காது. 1000 வெப்சைட் வந்து ஒவ்வொரு பேக்லிங்க் எடுக்கும். ஸோ மோர் த கனெக்ட். இப்போ நமக்கு எப்படி ஒரு கான்டாக்ட் இருந்தா போதுமா? நோ, the more contact we have, the more authority I get. போலீஸ் இன்ஸ்பெக்டர் எனக்கு தெரியும், ஓகே, எனக்கு எஸ்பி தெரியும், டிஎஸ்பி தெரியும், ஐஜி தெரியும், கவுன்சிலர் தெரியும், எம்எல்ஏ தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பில்ட் கிரேட் கனெக்ட். அதே மாதிரி நான் வெப்சைட்டும் அதே மாதிரி you need to connect with plenty of other websites. That is called as referring domain. Domain no only website. Referring domain ன்றது இப்ப medium.com-க்கு ஒரு மாசம் கிட்டத்தட்ட 4 கோடி 5 கோடி பேர் வந்து விசிட் பண்ணுவாங்க. அதுல நம்ம ஆர்டிகல் நல்லா இருந்தாலும் அது மேல காமிக்கும். And from there நம்ம இதுக்கு டிராபிக் வரும். So medium.com is referring to their audience. இங்க போய் பாரு அப்படி சொல்லு. So medium.com is a referring domain for us. ஓகேவா? கிளியரா? சரி. இப்போ medium.com இந்த வெப்சைட்டும் I'll say அத்தாரிட்டி நல்லாவே இருக்கு. அதுக்கு 90 இருக்கு, நான் 16 போடுறேன். டொமைன் அத்தாரிட்டி is 16. இது நம்ம வெப்சைட் 1 2 3 4 5 6 பேஜ் இருக்கு. நான் இங்க இருந்து ஆர்டிகல் எழுதுறேன், என்னோட 4th பேஜ். ஓகே, சோ ஃப்ரம் ஹியர் எந்த பேஜுக்கு போகணும்? 4th பேஜ். ஃப்ரம் ஹியர் ஐ அம் கிவிங் இட் டு 4th பேஜ். எவ்வளவு அத்தாரிட்டி பாஸ் ஆகும்? 30 பாஸ் ஆகும். அண்ட் இங்க 30. இப்போ என்ன ஆகும்? 15 வச்சுட்டு பேலன்ஸ் எவ்வளவு பேஜ் இருக்கு? 1 2 3 4 5. அப்ப 3 3 அப்படின்றது வந்து நமக்கு ஸ்பிளிட் ஆகும். 3 3 3 3. So again, this is not an exact calculation. இதெல்லாம் மோஸோட AI is doing it. You cannot go and question. நான் நல்லா தானே பண்ணிருக்கேன், யார்கிட்ட கேட்கலாம் முடியும். அது you can see, அதாவது நான் நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்னா என்னோட பேஜ் அத்தாரிட்டி ஏறும். ஏறலன்னா இன்னும் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்ற அர்த்தம். பேஜ் அத்தாரிட்டி உங்களுக்கு ஈஸியா ஏறும். அதாவது அது வந்து 40 50 நாளா இருக்கும்.
ஆனா டொமைன் அத்தாரிட்டி கம்மியா இருக்கும். ஏன்னா நீங்க எல்லாம் 28 பேஜ் இருக்குது எக்ஸ்ப்ளோரேட்டிவ் ஒர்க், 28 பேஜ் ஒர்க் பண்றாங்க கிடையாது. தேர் ஒர்க்கிங் பிரைமர்லி ஃபார் 10 பேஜஸ். ஒரு 5 பேஜ் சும்மாவே வச்சிருக்கோம். ஓகேவா? அது ஃபார் எக்ஸாம்பிள் வெப் டெவலப்மெண்ட்ல ஒரு பேஜ், வெப் டெவலப்மெண்ட் கோர்ஸே நம்ம கொடுக்கறது அது முன்னாடி கொடுத்துட்டு இருந்தது. சரி அந்த பேஜ் எடுத்து விட்டு எதுக்கு அதுக்கு கொஞ்சம் பேக்லிங்க் இருக்குமே சும்மா வச்சிருக்கு. இப்ப அந்த பேஜ்க்கு எதுவும் ஒர்க் பண்றது கிடையாது. ஸோ அந்த பேஜ் எந்த அத்தாரிட்டியுமே ஜென்ரேட் பண்ண மாட்டேங்குது. ஸோ அந்த பேஜ் வந்து இட் இஸ் லைக் ஒரு ஜாக்பாட் ஆர்டர் குதிரைக்கு மேல எக்ஸ்ட்ரா லக்கேஜ் இருக்கிற மாதிரி இருக்கும். எதர் வி ஷுட் டெலீட். ஆனா டெலீட் பண்ணா நம்ம முன்னாடி அதை கிரியேட் பண்ணி வச்ச அந்த பெனிஃபிட் வந்து போயிடும். அது எப்படி தக்க வைக்கிறன்றதா இந்த டெக்னிக்கல் எஸ்யூல நம்ம கத்துக்கிறோம். This one is clear. So this is called as, in the process is called as link juice. Okay. இது எதுக்கு வந்து நம்ம இதை எக்ஸ்பிளைன் பண்றோம்னா, how important is your internal linking அப்படின்றது. ஓகே கிளியர். இப்ப டூ ஃபாலோ நோ ஃபாலோ நம்ம சொன்னோம் இல்லையா? இப்ப இது வந்து இந்த அத்தாரிட்டி இங்க பாஸ் ஆகும்னா டூ ஃபாலோனா மட்டும்தான் இந்த அத்தாரிட்டி பாஸ் ஆகும். ஓகே, நான் சொன்ன பெனிஃபிட் வந்து டூ ஃபாலோனா ஓகே ஓ அப்படின்னு அர்த்தம். அப்ப நான் மட்டும்தான் நமக்கு இந்த அத்தாரிட்டி பாஸ் ஆகும், இல்லாட்டா அத்தாரிட்டி பாஸ் ஆகாது. அப்ப நம்ம பேக் லிங்க் எடுக்கிறது டூ ஃபாலோ எடுக்கணும், நோ ஃபாலோ எடுக்கணுமா? ஓகே, எனக்கு விக்கிபீடியால நோ ஃபாலோ தான் கிடைக்கும். பட் இஃப் விக்கிபீடியா இஸ் கிவிங் மீ an opportunity எடுக்கலாமா? ஏன் அது நோ ஃபாலோ தான் நான் எடுத்துட்டு. ஏன்னா if there are certain sites 90 authority இருக்கு. இப்போ medium.com maybe it's a no follow. 4 கோடி பேர் உள்ள வர்றாங்க. சரியா? அத்தாரிட்டி 90 இருக்கு. இவன் டூ ஃபாலோ நோ ஃபாலோல என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னா, இப்போ நம்ம வந்துட்டு 30 வந்து அத்தாரிட்டி வந்து அவங்களுக்கு பாஸ் ஆகுது. அந்த 60 அப்ப ஏன் வந்து நிறைய சைட் வந்து நோ ஃபாலோ கொடுக்குறாங்கன்னா, விக்கிபீடியால டூ ஃபாலோ கொடுத்து அத்தனை பேரும் வந்து எடுத்துட்டு போவாங்க. இப்போ நான் வந்து இமேஜின் ஐ எம் சுந்தர் பிச்சை. ஓகே, இப்போ வந்து ஏன் கூட கனெக்ட் வச்சுக்கணும் நிறைய பேர் விரும்புவாங்க. ஏன்னா என்னோட அத்தாரிட்டி அவங்களுக்கு பாஸ் ஆகணும். சரியா? சுந்தர் பிச்சை வந்து எந்த மாதிரி சைட் எல்லாம் ஏன் கூட கனெக்ட் ஆகணும்னு ஒரு இது செட் பண்ணி வச்சிருப்பாருல. இதே சுந்தர் பிச்சை கூட இருக்கிற போட்டிங் எல்லாம் வந்து கனெக்ட் ஆகுதுன்னா சுந்தர் பிச்சை அத்தாரிட்டி கம்மியாகணும். அப்ப என்ன நினைப்பாங்க, ஓகே இவன் ஏதோ கூகுளோட இதா இருந்தாலும் இவனும் அதே மாதிரி தான் அப்படின்னா. ஸோ தட் இஸ் வை plenty of sites are not giving do follow. ஏன்னா நிறைய ஸ்பாமி சைட் வந்து அதுல இருந்து லிங்க் எடுத்துட்டு போகுன்றதுனால many sites are not giving. அதனால விக்கிபீடியா மாதிரி ஹை அத்தாரிட்டி சைட்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லிங்கே கொடுக்க மாட்டாங்க. அப்படியே கொடுத்தது நோ ஃபாலோல தான் கொடுப்பாங்க. இது கொடுக்கறதுனால இது கம்மியாகும். ஆனா என்னன்னா ஸ்பாம் சைட்ஸ் வந்து நம்ம கிட்ட எடுத்துட்டு போனா நம்மளும் அவங்களும் சேவிங் அப்படின்ற அந்த இது கிரியேட் ஆகுறதுனாலதான் நிறைய சைட்ஸ் வந்து கொடுக்காம. இன்ஃபேக்ட் கொடுக்கறது ரொம்ப நல்லது. நம்ம இப்போ நான் ஒரு நீங்க நாளைக்கு ஒரு வெப்சைட் கிரியேட் பண்றீங்க, நம்ம 2 பேரும் கனெக்ட் ஆகிறோம்னா தட் இஸ் ஆக்சுவலி குட். அத்தாரிட்டி கூட கொடுக்குறீங்க, எனக்கு ஒரு கனெக்ட் கிடையாது, உங்களுக்கு ஒரு கனெக்ட் கிடையாது. இப்ப டூ ஃபாலோல எனக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து டிராஃபிக் அத்தாரிட்டி எனக்கு டூ ஃபாலோ நோ ஃபாலோல டிராஃபிக் எனக்கு எதுல வரும் எதுல வராது. டிராஃபிக்னா நம்ம வெப்சைட்டுக்கு வரக்கூடிய ஆடியன்ஸ். எனக்கு டூ ஃபாலோ வருமா? கண்டிப்பா ரெண்டுத்துலயுமே டிராஃபிக் இஸ் மேண்டேட்டரி. அது கண்டிப்பா நமக்கு ரெண்டுலயுமே வரும். அத்தாரிட்டி டூ ஃபாலோ தான் வரும், நோ ஃபாலோல வராது. பேக்லிங்க் கவுண்ட் ரெண்டுலயுமே வரும். நமக்கு வராத ஒண்ணு அத்தாரிட்டி. அத்தாரிட்டி மட்டும் தான் பாஸ் ஆகுது, மிச்சபடி எல்லாம் பாஸ் ஆகுது. அதனாலதான் medium.com இல்ல விக்கிபீடியா அந்த மாதிரி ஹை அத்தாரிட்டி சைட்ஸ்ல நோ ஃபாலோ கிடைச்சாலும் நீங்க எடுத்துக்கங்க. சோ டூ ஃபாலோ வந்து இட் should be 70% and no follow 30%.
this will be the ratio. இதோட ஜாஸ்தி கிடைச்சாலும் நல்ல விஷயம். இப்ப அத்தாரிட்டி செக் பண்றதுக்கு we have Chrome plugin. The WordPress plugin கிடையாது. We have a Chrome plugin. Moz அப்படின்றதுல வந்து Moz Pro இது இருக்கு இல்லையா, MOZ தெரியுதா? ஓகே, Moz அப்படின்றத டவுன்லோட் பண்ணிக்கங்க. இதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா Moz Pro லாகின் இருக்கும், அதுல போய் நீங்க அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும். சரியா? அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு then you download இந்த Moz லாகினை வந்து டவுன்லோட் பண்ணிக்கங்க. Okay, now I'll open as Moz Pro. Moz bar இது எக்ஸ்டென்ஷன் தானே? விக்கிபீடியா எடுக்கட்டுமா? விக்கிபீடியா கோயம்புத்தூர் நான் எடுக்கிறேன். So now if I open this page and click on Moz, எவ்வளவு இருக்கு? Domain authority is 97, the highest, and page authority is 17. ஏன்னா கோயம்புத்தூர்ன்றது விக்கிபீடியாக்குள்ள இருக்கிற ஒரு பேஜ். ஓகே, சோ இது வந்து 78ல இருக்கு. இப்போ domain authority was 27 கம்மி ஆயிடுச்சு. ஓகே, so 21 இருக்கு. இங்க page authority is 45. Now let us see some other page. Domain authority is 21, page authority 26. ஒவ்வொரு இது மாறுது பாருங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எடுப்போமா, 24, இங்க 21. So page authority will be changing page by page. Domain authority will remain same throughout the. இது வந்து உங்களுக்கு ஒரு மாசத்துக்கு 1000 சர்ச்சஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். கீழே 1000 queries. ஸோ நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டு செக் பண்ணிட்டு யூ நீட் டு இதுல இருந்து போய் லாக் அவுட் பண்ணிருங்க. இங்கதானே ஃபர்ஸ்ட் நீங்க லாகின் பண்ணணும். ஃபர்ஸ்ட் Moz Pro அதுல போய் லாகின் பண்ணிட்டு பண்ணா மட்டும்தான் இந்த எக்ஸ்டென்ஷன் ஒர்க் ஆகும். இல்லாத பட்சத்துல என்ன பண்ணலாம், ஒரு அன்லிமிட்டட் ஃப்ரீ ஒன்னு இருக்குது, டொமைன் அத்தாரிட்டி செக்கர். டொமைன் அத்தாரிட்டி செக்கர் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா பாருங்க, அதேதான் கொடுக்குறாரு. 6.38 அவுட் ஆஃப் 10 சொல்லுது 63 பாயிண்ட்ஸ். ஸோ இங்க 58 63 அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். பட் இது வந்து உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கும். எனி டைம் இட் இஸ் ஃப்ரீ. 91. So again I'm saying that it won't directly impact your SEO ranking. பட் ஒரு சைட் எந்த அளவுக்கு இப்ப மெயினா நமக்கு எதுக்குன்னா எங்க இருந்து பேக்லிங்க் எடுக்கிறோன்றதை பார்க்கணும் இல்லையா? பேக்லிங்க் எடுக்கிற சைட் வந்து மினிமம் ஒரு 20 above ஸ்கோர் இருக்கணும். டொமைன் அத்தாரிட்டி ஸ்பாம் ஸ்கோர் ஒன்று இருக்கும். ஸ்பாம் ஸ்கோர் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் வந்து ஐ எம் டேக்கிங் இன்னொரு டூல் இருக்குது, டிஏ செக்கர், அதாவது டிஏபிஏ செக்கர்னு ஒன்று இருக்கும். இந்த டூல் யூஸ் பண்ணீங்கன்னா பேஸ்ட் பண்ணிட்டு இந்த ஸ்பாம் ஸ்கோர் இருக்குல்ல, இந்த எஸ்எஸ்ன்றது வந்து ஸ்பாம் ஸ்கோர். ஸ்பாம் ஸ்கோர் ஷுட் பி பிலோ 10. 10க்கு மேல இருந்தா எடுக்காதீங்க.
அது ஒரு சில பெரிய சைட்ஸ் இருக்கும். நீங்க வந்து medium.com எடுத்தா மேபி ஸ்பாம் ஸ்கோர் அதுல கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கலாம். அதுல இருந்து நீங்க எடுத்துக்கலாம். ஆனா உங்களுக்கு தெரியாத சைட்ல இருந்து நீங்க பார்க்கும்போது ஸ்பாம் ஸ்கோர் கம்மியா இருக்கிறதா எடுக்கணும். ஸ்பாம் ஸ்கோர் ஜாஸ்தினா தட் சைட் இஸ் நாட் ட்ரஸ்ட் வர்த்தின்னு அர்த்தம். ஓகே, ஸோ அந்த ஃப்ளோ எல்லாம் வந்து உங்களுக்கு ஆஃப் பேஜ் எஸ்இஓ போகும்போது ஐ வில் டெல் யூ. இப்போதைக்கு இந்த டேர்ம்ஸ் எல்லாம் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா நாளைக்கு நம்ம டெக்னிக்கல் எஸ்இஓ போகும்போது எகெயின் அந்த ரீடைரக்ஷன்றது எல்லாம் வரும்போது அந்த லிங்க் பேக் லிங்க் எல்லாம் உங்களுக்கு வரும். ஸோ அதனால தான் இப்போ முன்னாடியே நான் அது வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கிளியர் ஆஸ் ஆஃப் நவ் எனி டவுட்? ஓகே, இப்போ ஒரு 11:30 வரைக்கும் டைம் இருக்கு நமக்கு இங்க. எக்ஸ்பிளைன் அந்த பிளாகர் வந்து அவங்க 2 பேருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ஆல் ஆஃப் யூ சர்ச் கன்சோல்ல அது இண்டெக்ஸ் பண்ணுங்க. Who is going to teach them you?